ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு பர்த்டே விஷு. நான் வந்துட்டு கரெக்டாக அந்த டேட் எனக்கு தெரியலைங்க டியர். உங்களுக்கு பர்த்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த டேட் வந்துட்டு நேற்றா முந்தின நாளா எனக்கு கரெக்டாக டேட் தெரியாதனால என்னால் கரெக்டாக போட முடியல. ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நான் போட்டுருவேன். ஸோ அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். சரி, ஓகே. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறமா டியர், பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. அண்ட் உங்களோட பர்த்டே அன்றைக்கி டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. எனக்கு கரெக்டாக டேட் எதுவும் தெரிய மாட்டேங்குது டியர். ஸோ அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணாமல் நடக்காமல் நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ சாரி. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு கண்ணாடி முன்னாடி ரெடி ஆகிட்ருக்கீங்க. எங்கே போகிறதுக்கு அப்படின்னா ஸ்கூலுக்கு தான், ஓகேவா? ஸோ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக கண்ணாடியில் வந்து நின்று ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. பின்னாடி உங்கள் தங்கச்சி வரா. ஸோ வந்துட்டு, ஏய் தள்ளு, அந்த மூஞ்சி எவ்வளோ நேரம் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறா. சொன்னீங்க, ஏன் மூஞ்சி நான் பார்த்தா உனக்கே ரெடி போடி அந்த சைடு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ள உங்களோட அக்கா வேறு வராங்க. ஸோ உங்கள் வீட்டில் 3 பேர். ஸோ நீங்கள் நடுப்பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்டராக நீங்கள் இப்போ வந்திருப்பீங்க. அண்ட் அவங்களோட அக்கா வந்துட்டு, ஏன் ரொம்ப பண்ணுறடி, அந்த மூஞ்சிக்கு உனக்கு வந்துட்டு கண்ணாடி ஒரு இவ்வளோ நேரம் தேவையா? நாங்கள் 2 பேரும் மேக்கப் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா கடுப்பாகுது. சொல்ல போனால் இவங்களோட நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் ஏன் எப்போத்தாலும் மட்டம் தட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னாக இருப்பீங்க, பட் செம்ம க்யூட்டாக இருப்பீங்க. அவங்க என்ன தான் கலராக இருந்தாலும் அவங்கள பார்த்தா அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் வராது. ஸோ உங்களை பார்த்தா நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏதோ அவங்க கலராக இருக்கிறதுனால வராது மாதிரி கொஞ்சம் சீன் போட்டுப்பாங்க. ஸோ அதை ஹர்ட் ஆகிற மாதிரி கூட சில டைம் பண்ணுவாங்க. விளையாட்டுக்கு பண்ணுறங்கிற பேரில் நிறைய பேர் நம்ம வந்துட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு அது சும்மா கலாய்க்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது அவங்களுக்கு நிறையாவே ஹர்ட் ஆகும், இந்த பாடி ஷேமிங் பண்ணுறது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் விட்டுறீங்க. அப்படி தான் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி போகிறப்போ உங்களோட கிளாஸ்லேயும் வந்துட்டு இந்த பொண்ணுங்களை சும்மா புள்ளி பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க சில டைம். ஏன்னா அவங்க எல்லாருமே எல்லாம் ஃபேராக கலராக இருப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னாக இருப்பீங்களா? ஸோ அதனால் சும்மா ஓவராக வந்துட்டு ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எடுத்தாலும் ஏதாவது குறை சொல்கிற மாதிரியே பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். உங்களுக்கு இது புதுசு இல்லை, பழகிடுச்சு. ஏன்னா வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதனால இப்போ உங்களுக்கு இது பெருசாக தெரியலை. ஸோ அழகு மனசில் தானே இருக்குது, இவங்க பார்க்குற மாதிரி பாடிலையாக இருக்குது இல்லை கலர்லையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதை கண்டுக்க மாட்டீங்க பெருசாக. இப்போது ஸ்கூல் வந்துட்டு ஒரு கிளாஸ் முடிச்சு அடுத்த கிளாஸ் போகல. ஸோ நீங்கள் இப்போ 10th முடிச்சிட்டிங்க, 11th போகிறீங்க. ஸோ இந்த கிளாஸ் போகிறப்போ நிறையா ஸ்கூல்லேருந்து பசங்க பொண்ணுங்கள்லாம் ஜாயின் பண்ணுவாங்கள்ல. ஸோ வேறு ஸ்கூல்லேருந்து வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் புது அட்மிஷன் போட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு ஓவராக வந்துட்டு சும்மா மேக்கப்போடு வந்திருக்காங்க அவங்களோட கிளாஸ் பொண்ணுங்கள்லாம். நீங்கள் எப்போ போல் ஆஸ்யூஷுவல் தான் போகிறீங்க, அது அவங்க வீட்டில் உங்களை ரெடியாக கூட விடலையே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க, சாரி வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போயிருப்பீங்களா. ஸோ போனதுக்கப்புறமா வந்துட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்க்லேயே உட்காந்துருப்பீங்க. ஆனால் வந்துட்டு, ஏய் இப்போ எதுக்கு நீங்கள் வந்து உட்காந்துருக்க, வாடி பின்னாடி போகலாம் அப்படின்னு சாரா உங்களை இழுக்கிறா. சொன்னீங்க, ஏய் படிக்கலாம் சாரா, பின்னாடி உட்காந்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு படிக்கிற மூடே வராது, இந்த வருஷமாவது நல்லா படிக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் 10th வந்துட்டு மார்க்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஒரு 500க்கு 750 470 எடுத்திருப்பீங்க. ஸோ 30 மார்க் கம்மியாகிடுச்சின்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்துட்டு இங்கே பாரு, 12th 11thலாம் வந்துட்டு நல்ல மார்க் வாங்கணும், பின்னாடி டெஸ்கெல்லாம் எனக்கு செட் ஆகாது, இனிமேல் நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ சாரா வந்துட்டு, மரியாதையாவா முன்னாடி போதைக்கு நான் ஊருக்காவா, இத்தனை வருஷம் நம்ம பின்னாடி தானே இருந்தோம், அதனால் இப்போவும் பின்னாடியே போகலாம் ப்ளீஸ் அப்படிங்கிறா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ இப்போ ஒரு பொண்ணு வரா, பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்கா. அது வேறு ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருப்பா. அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ இதாக அழகா, நல்ல செம்ம கலர் அவன். மற்ற பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே வாய்ப்பழுது பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்கள விட அவர் நல்லா அழகாக க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளாஸ்லேயே அவள் தான் செம்ம அழகுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே வந்து எல்லோரும் பார்த்துருக்காங்க. பசங்களாம் வந்துட்டு அப்படியே இப்போவே வந்துட்டு கொஞ்சம் பேச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கோஎட் ஸ்கூல் தான். இந்த பக்கம் அடுத்து வந்துட்டு இன்னொரு ஒரு பையன் வரான். ஸோ பொண்ணுங்களாம் அப்படியே வாய்ப்பழுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ஜிமின் தான். ஸோ அவ்வளோ க்யூட்டாக அப்படியே செம்மையாக, அப்போவே வந்துட்டு செம்மையாக எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக 11th தான் படிக்கிறாரு. பட் அப்போவே நல்ல ஹேண்ட்ஸமாக, நல்லா க்யூட்டாக, எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது அவரோட ஃபேஸ். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் உள்ளே வரும்போது அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறாரு, ஸ்டாஃப் யாராவது இருக்காங்களான்னு. யாருமே இல்லை. சரி ஓகேட்டு அப்படியே சிரிச்சுட்டே வராரு. அப்படியே ஃப்ரண்ட் டெஸ்கில் நீங்கள் தானே உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. ஸோ நீங்கள்
என்னடா இவன் என்ன பார்த்துட்டு நின்றுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த கிளாஸில் எந்த பசங்களும் உங்ககிட்ட வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா க்ளோஸாக பேச மாட்டாங்க. மற்ற பொண்ணுங்கிட்ட வளைஞ்சு பேசுவாங்க, உங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. பட் இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் வந்துட்டு உங்ககிட்ட ஹாய் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு என்னடா இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே நான் உட்காந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் செம்மையாக வயிறு எரியுது. இவன் என்ன லூஸா போய் அவக்கூட உட்காந்துக்கிட்டான்னு கேட்குறான். பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஹே இங்கே பாரு, அங்கே ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க, இங்கே டெஸ்க்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கூப்பிட்றா. ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு அவளையும் பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ அவளுக்கு அப்படியே செம ஹாப்பியாக இருக்குது. ஹாய் என்னோட பேருன்னு சொல்லிட்டு அவளோட பேர் சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறா. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி உங்ககிட்ட கை நீட்டிட்டு ஹாய் ஹலோ என்னோடய பேர் ஜிமின், உன் பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளுக்கு நோஸ்கட் ஆன மாதிரி இருக்குது. பேர் சொன்னது அவள் திரும்ப அவளுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த பக்கம் திரும்பிட்டு உங்ககிட்ட பேர் சொல்லிவிட்டு உங்கள் பேர் கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிச்சுக்கிறீங்க. அது வந்து ஹலோ என்னோடய பேர் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. நைஸ் நேம் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரா வந்து பின்னாடி கூப்பிட்ருப்பாள்ல. சாரி ஓகே எதுக்கு நம்ம பின்னாடியே போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துக்கோ நான் போய்க்கிறாங்க, என்னோடய டெஸ்க்கு பின்னாடி தானே சும்மா உட்காந்துருந்தேன், நீங்கள் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு அங்கே ஓடிடுறீங்க. ஸோ சாரா நல்லா வேலை வந்தா அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துருக்கா. ஸோ ஜிம் அப்படி பார்க்குறாரு வியடா. ஆனால் அந்த இடத்துல அவர் உட்காரவே இல்லை. ஸோ அந்த பொண்ணுங்கள்லாம் ஜிம்மின் அங்கே உட்காருவாங்கன்னு நினச்சிட்டு அதில் ஒரு பொண்ணு ஓடி வந்து முன்னாடி உட்காந்துருப்பா. ஆனால் ஜிம்மின் அங்கே உட்காரவே இல்லை. எந்திரிச்சு பின்னாடியே வந்துடுறாரு. ஸோ பின்னாடி வந்துட்டு சரி ஓகே இதான் உன் டெஸ்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே நான் இங்கே உட்காந்துக்கிறேன், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாராட்ட கேட்குறாங்க. அவள் சாரா அப்படிங்கிறா. ஸோ யார் மாதிரி சீன்லாம் போட மாட்டா, அவ்வளோ அழகாக இருப்பாள், நல்லா கலராக தான் இருப்பாள். ஸோ பட் சீன்லாம் போட மாட்டாள். இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம். சாரா தான் சென்டரில் உட்காந்துருப்பா. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் இங்கே உட்காந்துக்கிட்டல எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்படியே சாரா வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்கவும் அது வந்து நான் எந்நேரம் ஆடிக்கிட்டே இருப்பேன், அதனால் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நான் சைடில் போய்க்கிறேன், என்ன சென்டரில் விட்டுடலாம், அவள் அமைதியாக உட்காந்துருப்பா சமத்தா, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் அதாவது மறந்து போய் வழக்கம் போல் அவன் நினச்சி ஒன்று கட்டி பிடிச்சிட்டா தப்பாக போயிடும்ல, அதனால தான் தப்பாக எடுத்துக்காத ஜிமின் அப்படிங்கிறா. அவர் சிரிச்சுட்டே சிச்சா தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், நீ கட்டி பிடிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாரு. என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ ஜிமின் வந்துட்டு இதில் என்ன இருக்குது, இது கேஷுவல் தானே யூஷுவல் தானே அப்படிங்கிறாரு. ஸோ சாரா வந்துட்டு அந்த பக்கம் எஞ்சி போயிருப்பா. ஸோ சென்டரில் இப்போ நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் அப்போ நீ இப்படி தான் எல்லாத்தையும் கட்டுப்பிடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படி சிரிச்சுட்டே இது வரைக்கும் இல்லை பட் இனிமேல் இருக்கும் மிஸ் வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃப்ளிட் பண்ணுற மாதிரி சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இவன் நார்மலாக பேசுகிறானா இல்லை ஃப்ளிட் பண்ணுறானா இல்லை இவன் எதுக்கு ட்ரை பண்ணுறான், என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது. ஆனால் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. சரி ஏதோ எதாச்சியாக சொல்லுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. ஸோ அப்படி தான் அந்த இயர் ஃபுல்லாகவே நீங்கள் 2 பேர் இப்படி தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ 3 பேர் அந்த டெஸ்கில் தான் உட்காந்துருப்பீங்க. மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் செம்மையாக வயிற்றுச்சலாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு 1 இயரே போயிருக்கும், 11th போயிருக்கும். அடுத்து வந்துட்டு +2 போகணும்ல. ஸோ +2 வந்துட்டு போகிறீங்க, எல்லாத்துக்கும் செம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களோட ப்ளேஸ் வந்துட்டு மாறவே இல்லை. ஸோ வேறு கிளாஸ் போனாலுமே இதே ஆர்டரில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமின் நீங்கள் சாரா 3 பேர் தான் உட்காந்துருப்பீங்க. செம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க நல்லாவே. ஸோ நல்லா படிப்பார் ஜிமினாவும். இந்த டீச்சர்ஸ்க்கெலாம் ஆச்சரியமாக இருக்குது, ஹை ஸ்கூல் டீச்சர் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களை யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க, 11th 12th தான் பார்ப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்க பின்னாடி உட்காருறது நான் இன்றைக்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு +1 சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா 3 பேருமே செம்மையாக படிப்பீங்க, ஆனால் பின்னாடி டெஸ்கில் தான் உட்காந்துருப்பீங்க, ஃப்ரண்ட்டுக்கே வர மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு சாராக்காக உட்காந்துருக்கீங்க, ஜிம்னா வந்துட்டு உங்களுக்காக உட்காந்துருக்காரு. அப்படி தான் இப்போதைக்கு கதை. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிருந்துருக்கும். +2 போகிறீங்க. ஸோ நிறையா ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, படிக்கணும்னு. ஆனாலும் சின்ன கேப்பில் வந்துட்டு 3 பேர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சும்மா பேசிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக உங்களோட ஸ்கூலில் ஃபஸ்ட் குரூப் வந்துட்டு மேக்ஸ் கம்ப்யூட்டர், செகண்ட் குரூப் தான் பயாலஜி, ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்துட்டு இன்ஜினியரிங் சைடு தான் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போது கம்ப்யூட்டர் வந்துட்டு சார் டீச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, நல்லா ப்ரோக்ராமிங் கோடாக போயிட்டுருக்கு.
இங்கே வந்துட்டு சாரா என்னடி புதுசாக ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ இது வந்துட்டு ஒரு புது லாங்குவேஜ் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ புக்கில். அதனால வந்துட்டு உங்களுக்கு +1 படிக்காததெல்லாம் இதில் இருக்குது. ஐயோ பேசிக் கூட இப்போ தான் படிக்கிறேனே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே ஒயனு அப்படிங்கிறா. சொன்னீங்க இருடி இவனுக்கு தெரியுமான்னு கேட்கலாம். டே ஜிமின் உனக்கு தெரியுமாடா? ஏய் நானும் உங்க கூட தானே படிக்கிறேன் 1 வருஷமா, எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நீ டியூஷன்லாம் போவே இல்லைடா அப்படின்னு சொல்லவும், நான் தான் டியூஷன் போகிறேன், எனக்கு உன் பின்னாடி சுற்றுறதுக்கு எனக்கு டைம் சுத்த மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. டேய் இப்போ என்ன நம்ம பின்னாடி என்ன சாரி என் பின்னாடி ஒன்று சுற்ற சொன்னேன்னா அப்படிங்கிறீங்க. ஏன்னா 3 பேரும் கிளாஸ் முடிச்சிங்க அப்படின்னா சாரா வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அவளுக்கு டியூஷன் இருக்குது, வீட்டில் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு டியூஷன் போயிடுவாள். ஆனால் நீங்கள் டியூஷன்லாம் போக மாட்டீங்க, நான் அப்படியே படிச்சுட்டு தெரிவிங்க. ஸோ ஊர் சுற்ற வேணும் உங்களுக்கு, அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு வேணும்ல. ஸோ அதனால் ஜிமின் கிட்ட கேட்பீங்க வெளில போகலாமா அப்படின்னு. ஸோ அவர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்றவாரு. ஸோ அந்த மாதிரி தான் கிளாஸ் முடிஞ்சு அப்படின்னா அவள் தான் 2 பேர் எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு இருப்பீங்க. அதனால ஜிமின்ட்டு எனக்கு உங்க கூட சுற்றவே டைம் சரியாக போயிடுது, இதெல்லாம் எங்கள் டியூஷன் வேறு போகிறதான் அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க என்னால் நீ ஸ்பாயில் ஆகுறேன்னு சொல்கிறியாடா அப்படிங்கிறீங்க. ஸ்பாயில் ஆகிறேன்னு சொல்ல முடியாது, ஆயிட்டேன், உன்னால் ஸ்பாயில் ஆகிட்டேன்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்னு முறைச்சிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் டக்குன்னு ஒரு சாக் பீஸ் ஒரு டஸ்டர் வந்துட்டு உங்கள் 2 பேர் தலையிலே விழுது. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சார் தான். ஸோ அவர் நியூ ஸ்டாஃப் இல்லையா, அவருக்கும் நீங்கள் நல்லா படிப்பீங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ 2 பேர் பேசிகிட்டு இருக்கவும் டஸ்டர் தூக்கி உங்கள் மேலேயே சாக் பீஸ் தூக்கி ஜிமின் மேலேயே போட்டிருப்பாங்க. ஸோ ஜிமின் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களை சுற்றி ஒரே புகையாக இருக்குது. இதை பார்த்துட்டு சாராக்கு செம்ம சிரிப்பு வருது. அவன் ஆனால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, பட் இருந்தாலும் சிரிச்சிட்றா. ஸோ அடுத்த டஸ்டர் எடுத்து அவளோட தலையில் அடிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜிமின்கோ அப்படி தான் செம்ம சிரிப்பாக இருக்குது. பட் தெரியும் இருக்குது இதுக்கு மேலே சிரிச்சா டஸ்டர் தான் வரும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாரு. இப்போ 3 பேர் எந்திரிச்சு நின்றுருக்கீங்க. அவர் வந்துட்டு என்ன உனக்கு சிரிப்பு, உங்கள் 2 பேத்துக்கு என்ன பேச்சு அப்படின்னு கத்துறாரு. இப்போ நீங்களும் அது வந்து சார் அப்படின்னு சொல்லவும், வாயை மூடு, ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன், இப்போ டவுட் எதாவது கேட்டால் பரவாயில்ல, உங்களுக்குள்ள என்ன பேச்சு, 3 பேர் இப்படின்னு இல்லைங்க கிளாஸ் முடிய வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. அவங்க தான் 3 பேர் ஸ்கூல் ஃபஸ்ட்டே வருவாங்க, அவங்கள நிற்க வைக்கிறாரா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த கிளாஸ்லாம் முடிஞ்சு பிரேக் டைம் இருக்கலாம். ஸோ பிரேக் டைமில் நீங்கள் சரி ஓகே நீங்கள் போயிட்டு வா, நானும் வாஷ்ரூம் போகணும் அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ இந்த வாஷ்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் 3 பேர் அப்படி பிரிஞ்சு போவீங்க, மற்றபடி எந்நேரம் ஒன்றா தான் இருப்பீங்க. ஸோ இப்போது ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு அந்த போர்டு எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அதுவே வந்துடுச்சு. ஆளாளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜிம்னாக்கு ஒரே கிளாஸ் தான், சாராக்கு மாத்திரம் வேறு கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவள் வேறு கிளாஸில் எழுதிட்டுருக்கா. நீங்கள் 2 பேரும் இங்கே எழுதி முடிச்சுட்டு வெளில வரீங்க. ஸோ வெளில வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு ஓடி வரா. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இவன் எப்படி ஓடி வரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. சரி வா இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு ஜிமின் வந்துட்டு ஒன்று பேசணும் அப்படின்னு மூச்சு வாங்கி நிற்கிறா. ஸோ அவர் வந்துட்டு ஏன்ட்டியா என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. ஸோ அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நீங்கள் அந்த 11th போன புதுசில் கிளாஸ்லேயே செம்ம க்யூட்டாக ஒரு பொண்ணு வந்திருப்பாள். ஸோ அந்த பொண்ணு தான் ரொம்ப சைலண்ட் டைப்பாக இருப்பாள், யார்கிட்டையும் வாய் கொடுத்து ரொம்ப பேச மாட்டாள், ரொம்ப காமாக எல்லாம் திட்டி பொலைட்டாக இருப்பாள். மற்றவங்களாம் அவங்கள வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினா கூட அவள் வந்துட்டு உங்ககிட்ட நல்லா தான் பேசுவாள். ஸோ உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கூட அழகாக இருக்கிறேன்னு திமிட் பண்ணாமல் இருக்கிறதுனால. ஸோ ஜிம்னும் வந்துட்டு அந்த பொண்ணு அந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறனால அவாய்ட் பண்ண முடியல. சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி நிற்கிறீங்க. அது வந்து ஜிமின் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சரிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன், நீ பேசிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக பாருங்க. ஸோ ஜிமின் ஒயன் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் போயிட்டீங்க. இவா ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவருக்கு அப்போது அந்த இடத்துல தனியாக விட்டங்காட்டிக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இப்போது அவள் வந்துட்டு ஜிமின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா. ஸோ அப்புறம் அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னாருங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ அந்த பொண்ணு ப்ரப்போஸ்லாம் பண்ணி முடிச்சிருச்சு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு வராரு. ஸோ நீங்கள் என்னடா பேசிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அப்போவே தெரியும் அவள் ஒன்று ஒரு மாதிரி பாப்பாடா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அதை நானும் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி ப்ரப்போஸே பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஓகே சொல்லிட்டேன், அவ்வளோ அழகான பொண்ணு தேடி வந்து ப்ரப்போஸ் பண்ணுது, நோ சொல்லுவாங்களா யாராவது அப்படிங்கிறாரு. ஓகே சொல்லிட்டியா, சரிடா சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம இப்போ வெளில போகிறதா தானே பிளானு, அதுக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்
திடீர்னு வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறீங்க, வெடுக்குன்னு போயிட்டு இருக்கீங்க. ஸோ சாரா வந்துட்டு என்ன நீ மட்டும் போகிற, ஜிமின் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லவும் அவர் பின்னாடி வந்துட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் சாரா கிட்ட சாரா யூனா இருக்கால, அவள் ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. செம்ம பேரில் ஜிமினுக்கு அவளுக்கும் செம்மையாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு அவள் சொல்கிறா. சொன்னீங்க பயம் மூடு சாரா, என்னப்ப அப்படிங்கிறீங்க. சாரா வந்துட்டு உண்மைதான் சொன்னவன், ஜிமின் செம்ம ஹேண்ட்ஸம், செம்ம க்யூட்டு, கிளாஸ்லேயே இல்லை இந்த ஸ்கூல்லையே. அதே மாதிரி அவ்வளோ யூனாவும் இந்த ஸ்கூல்லேயே அவள் செம்ம க்யூட்டான பொண்ணு, அது ரொம்ப சைலண்ட்டான பொண்ணு. ஜிமினுக்கு ஏற்ற பர்ஃபெக்ட் பேர் தெரியுமா. சாரா நீ வாயை மூடு. உனக்கு என்னடி பிரச்சனை சாரா, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறப்போ. இரு, இன்றைக்கி 3 பேர் வெளில போகிறது தானே பிளானு, தனியாக உனக்கு என்ன பிளான் இருக்குது. எனக்கு திடீர்னு பிளான் வந்துருச்சுடி, நான் போகிறேன். போகாதடி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கடுப்பில் போயிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி கடுப்பாகிறீங்க, எதுவுமே உங்களுக்கே தெரியல. ஸோ அப்படியே போகிறீங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்கிட்ட போகிறா. ஸோ ஜிம்மின்ட்டு போகலாமா, அவங்க போயிட்டுருக்கா தனியாக, கூப்பிட்டு நிற்க சொல்லு அப்படிங்கிறாரு. சாமி என்னால் அவர்கிட்ட பேச முடியாது, பைத்தியக்காரி, திடீர்னு வேறு பிளானுக்குன்ட்டு போகிறா, நம்மளை விட்டு அவளுக்கு வேறு என்ன பிளான்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் சரி ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் போகிறாங்க. ஸோ சாரா கேட்குறா, யூனா ப்ரப்போஸ் பண்ணலாமா, என்ன சொன்னேன் அப்படிங்கவும் நானா வைன் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட அப்படிங்கிறாரு. ஸோ சாரா வந்துட்டு அந்த பைத்தியக்காரியா யூனா ப்ரப்போஸ் பண்ணலாம், ஜிமின் ஓகே சொல்லிட்டானா அப்படின்னு மூஞ்சி தூக்கிட்டு போனாடா அப்படின்னு சொல்லவும் மூஞ்சி தூக்கிட்டு போனாளா அப்படின்னு சிரிக்கிறாரு. ஆமாம் என்னவோ தெரில, இந்த பைத்தியக்காருக்கு பைத்தியம் திடீர்னு ஒரு மாதிரி அவளுக்கு மூட் ஸ்விங் ஆகுது. அது இன்றைக்கி தான் என்னன்னு தெரியல, எக்ஸாமுக்கு இது நல்லா எழுதலையோ என்னவோ, அதனால இப்படி பண்ணுறான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ ஜிம்னும் சிரிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ ஏன்டா இருக்க, வா போகலாம், இல்லை உனக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சாரா அப்படி கேட்கவும் எனக்கா சரி ஓகே போனால் 3 பேர் போகல, இல்லைன்னா யாரும் போவேணா அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் போயாச்சு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாம் ரிசல்ட்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதிகமாக உங்ககிட்ட கான்டாக்ட் கிடையாது. ஸோ ஒரு 3 மந்த் கேப் இடையில இருக்குது. அந்த 3 மந்த்து உங்களுக்கு வந்துட்டு இரிட்டேட் ஆகுது. லிட்ரலி நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட பேசுறதே விட்டுட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் சாராவும் ஜிமின் இன்னும் கான்டாக்டில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் சாரா கிட்ட பேசுவீங்க, ஜிமின் கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இவளுக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா, அவனுக்கு பைத்தியக்காரி என்ன தான் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சாரா கால் பண்ணியிருப்பா. ஸோ அந்த காலில் ஜிமின் வந்துட்டு கான்ஃபரன்ஸில் இருப்பார். வயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் கால் அவர் வாய்ஸை கேட்டதுமே கால் டக்குன்னு கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிட்டு வந்துட்டான் பெரியவன், அவளுக்கு ஓகே சொல்லும் போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னானா 2 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் 3 பேருமே ஒரே காலேஜில் சேர்றதா தான் பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு யாரையுமே பிடிக்கல, எல்லோரும் நம்மளை விட்டு ஒரு நாளைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் வந்துடுச்சு. ஸோ நாளைக்கு சாராவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்தால் அவளும் போயிடுவா, இவனும் போயிட்டான், நம்ம தனியாக தான் இருக்கணும், அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து தனியாக இருக்க கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா அப்பா கிட்டே வேறு காலேஜ் சேர்த்து விட சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வேறு காலேஜ் சேர்த்திருப்பாங்க. ஒரு 1 மந்த்தும் போகுது. அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணோம்ல. ஸோ அந்த லீவெலாம் முடிஞ்சு நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. அங்கே பார்த்தா அங்கே இன்னும் இதை விட மோசம், ஸ்கூலை விட மோசமாக இருக்குது, ரொம்ப ராகிங் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கலரை வச்சு தான் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஐயோ கடவுளே இந்த காலேஜ் ரொம்ப மோசமாக இருக்கே, தெரியாமல் இங்கே வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ தனியாக போகிறதால நல்லா சிக்கிடுறீங்க, உங்களை போட்டு நல்லா வச்சு ரேகிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பண்ணு இதை பண்ணு அதை சொல்லுன்ட்டு உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. அப்படியே வந்துட்டு சாமி தெரியாமல் தனியாக வந்து சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கிளாஸை கண்டுபிடிச்சி கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. இனிமேல் நம்ம தனியாக தான் இருப்போம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஜிமின் கூட இருக்க மாட்டான், சாரா கூட வரமாட்டா, நம்ம மட்டும்தான். பையன் இந்த வாழ்க்கைக்கு பழகிக்கோ, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் வாசலுக்கு முன்னாடி நின்று கண்ணை மூடி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு உள்ளே ஒரு 8 வைக்கிறீங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்து உள்ளே வைக்கவுமே முன்னாடி டெஸ்க்லேயே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் சாராவும் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க. அதை பார்த்ததும் செம்ம ஷாக் உங்களுக்கு. நீங்கள் இதுக்கிட்ட எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதேண்டா வம்பா போச்சு, காலேஜுக்கு ஃபீஸ் கொடுத்தோம், காலேஜில் சேர்த்துக்கிட்டாங்க, ஏன் வந்தீங்கன்னு கேட்குற
இது நம்ம காலேஜா அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் ஜிம்னு கேட்கவும், நீங்கள் அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்கே தான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் வேறு காலேஜில் சேரதா சொல்லியிருந்தீங்கல்ல, அப்போ என்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போய் சொன்னது யார், நீயா நாங்களா அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இங்கே பாரு, நீ படிக்கிற காலேஜை கண்டுபிடிச்சி வந்து சீட்டு வாங்கிறதுக்குள்ளே எங்கள் ரெண்டுத்துக்கு போதும் ஆயிடுச்சு, என்ன ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஸோ நீங்கள் மூஞ்சி அப்படி திருப்பிட்டு, இங்கே பாருங்கள், ஏதோ ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அவ்வளோதான், அதை ஸ்கூலோட முடிஞ்சு, இதுக்கு மேலே எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டெஸ்கில் போய் உட்காடுறீங்க. ஸோ அவங்க 2 பேர் பின்னாடி எழுந்திரிச்சு ஓடி வந்து உங்களை நடுவில் உட்கார வச்சுட்டு 2 பேர் சைடில் உட்காந்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, ஓவராக பண்ணுற அப்படின்னு சாரா கேட்குறா. சொன்னீங்க என்கிட்ட பேசாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் 1 வீக் வந்துட்டு ஒரு மாதிரி போகுது. அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு மாதிரி வியடாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ ஜிமினும் வந்துட்டு, வயன் உனக்கு என்ன தான் பிரச்சனை, இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, உனக்காக காலேஜே மாறி வந்திருக்கோம், அந்த காலேஜ் தான் வருவேன்னு சொல்லிட்டு அங்கே அட்மிஷன் போட்டோம், அதுக்கப்புறம் அங்கே வரலன்னு தெரிஞ்சு அப்படி உன்னை விசாரிச்சு அங்கேருந்து மறுபடியும் டிசி எல்லாம் கொடுத்து டிசியை கொடுக்க மாட்டேன்ட்டான், அதுக்கு அத்தனை பணத்தை கட்டி 2 பேரும் வாங்கிட்டு இங்கே வந்து சேர்ந்தா, அது எங்கேயும் காலேஜ் சீட்டு முடிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கெஞ்சி கூச்சாடி கை காலில் விழுந்து நாங்கள் இங்கே 2 பேர் சீட் வாங்கியிருக்கோம். ஆனால் நீ என்னடானா இப்படி பண்ணுற, இதெல்லாம் உனக்காக தானே அப்படிங்கிறாரு. எனக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உனக்காக அது வந்து அப்படிங்கிறாரு. நீ எனக்காக இது பண்ண வேணாம், உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, நீ அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இனிமேல் நீ ஃப்ரெண்ட்ஸ்னு எங்கள் கூட இருந்தீங்கன்னா அவளுக்கு தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற மடையா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை சும்மா சிரிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த பக்கம் ஒரு பொண்ணு வரா. ஸோ அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. வா அப்படின்னு சொல்கிறாங்க பசங்கள்லாம். நீங்களும் யார் அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா யூனா உள்ள வரா. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு ஷாக்காக இருக்குது. அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவருக்கும் ஷாக்காக தான் இருக்குது. இவ எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீ எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தியா, அப்படி தெரியலையே, நீ அவளுக்காக தானே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வேறு டெஸ்க்கு போய் உட்காந்துட்டீங்க. ஸோ நீங்கள் வேறு டெஸ்க்கு போனதுமே இவனா வந்தவன் நேராக வந்துட்டு ஹாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. ஸோ இப்போது உங்களுக்கு இன்னொரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்குது, பிடிக்கல உங்களுக்கு. அப்படி வந்துட்டு சாரா நோட் பண்ணுறா, இவளுக்கு என்ன ஆச்சு, அவள் வந்து இங்கே உட்காந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. இது வரைக்கும் சாராவுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் இப்போ டே பை டே அந்த பக்கம் ஜிமின் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலே உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட வந்து பேசினா அவகிட்டே போய் பேசி என்கிட்ட எதுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணால் ஜிமின் சிரிக்கிறாரு. ஆனால் சாராவுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒயன் அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு நீ ஏன் கோச்சுக்கிற அப்படின்னு சொல்லவும், அதனால தான் சொல்கிறேன் என்கிட்ட எதுக்கு வந்து பேசணும், அப்போ அவள் கோச்சுப்பாள்ல, அதை நான் கோச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவன் லவ்வர் தான் கோச்சுக்கிறோம், நீ ஏடி கோச்சுக்கிற பைத்தியக்காரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லவும், அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. என்ன பேசுறதே தெரியாமல் வளரிகிட்டே இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலுமே. ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணுறப்பெல்லாம் ஜிமின் சிரிச்சிட்டே இருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு சாராக்கிட்டே அப்படி தான் சொல்லியிருப்பாரு, உங்ககிட்ட சொன்ன மாதிரி. ஸோ ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொன்ன நீன்னு கேட்டப்போ ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் சாரா வந்துட்டு சரி ஓகே அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ், நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டு உங்ககிட்டே வந்து உட்காந்துப்பா. இப்போ நீங்கள் 2 பேரும் அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஜிமின் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவகிட்டேருந்து டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்க்குறப்பெல்லாம் வெறி ஆகுறீங்க. இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இருந்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு இருக்கிறப்போ கிளாஸில் வந்துட்டு பக்கத்து கிளாஸில் ஒரு பையன் வந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இது நானா, உனக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனையாடா, கோளாறாடா, என் கிளாஸில் வந்து கேட்டுப்பாரு, நான் தான் ரொம்ப மொக்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒயன் அந்த மாதிரிலாம் சொல்லாத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அழகாக இருக்க, உனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். நான் எங்கே அழகாக இருக்கேன், நான் ரொம்ப டஸ்கியாக இருக்கேன், எல்லோரும் ஃபேராக இருக்கீங்க, இங்கே பாரு நீ கூட நல்ல கலராக இருக்க, நீ வேறு யாரையாவது கரெக்ட் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் வந்து போயிடுறீங்க. பட் அந்த பையன் உங்களை விடுற மாதிரி தெரியல. அவன் பார்த்தாலும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிளாஸ்கிட்ட வர்றது, இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டே இருக்கிறான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ ஜிமின் இரிட்டேட் ஆகுது. ஸோ போக போக அப்படியே வந்துட்டு அவன் அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கவும் உங்களுக்கு வந்துட்டு பழகிடுச்சு. இங்கே பாருங்கள், லவ் வேணாம், கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, வெளில எங்காவது போனால் கூட நான் எப்படி இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது, மேட்ச் இல்லை, பேர் நல்லா இல்லை, ஸோ ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்களும் வந்துட்டு சரி ஓகே இன்னுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போதைக்கு ஃப்ரெண்டாக ஆரம்பிப்போம், அப்படியே அதை பேசி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னவோ தெரில, உங்களை
பிடிச்சிருக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க. இப்போது காலேஜ் பிரேக் டைம். ஸோ அவன் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ்க்கு முன்னாடி பிரேக் டைம் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கான். ஸோ நீங்களும் அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு கேட்குறீங்க. வா கேன்டீன் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ நீங்கள் எஞ்சி போயிடுறீங்க. ஸோ ஜிமின் வாஷ்ரூம் போயிட்டு வந்திருப்பார். வந்து பார்த்தா உங்களை காணோம். எங்கே போயிட்டாவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. சாரா வந்துட்டு அதுவா அவன் வந்து கூப்பிட்டான், ஏதோ கேன்டீன் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, 2 பேரும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. ஏன்டி நீ போக மாட்டியா அவன் கூட அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படி கத்துறாரு. ஏண்டா அவளை தான் கூப்பிட்டான், அதனால போயிருக்கா. என்னை யாரும் கூப்பிடலையே, நான் எப்படி போகிறது, கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கை கட்டி நிற்கிறா. அப்படியே தலைமையிலே ஒரு கொட்டு வச்சு பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் ஜிமின் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ யூனா பார்க்குறா. அப்படியே வந்துட்டு இவனை அந்த மாதிரி பாவமாக பார்க்குறது வந்துட்டு இவளும் பார்க்குறா. ஸோ சாராவும் பார்க்குறா. இவங்க எல்லாத்துக்குள்ளே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆக்சுவலாக இவன் இவ்வளோ தானே லவ் பண்ணுறான், ஏன் ஆனால் எனக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணுது அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி மண்டை குழம்பிகிட்டே இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க கேன்டீனில். ஸோ கரெக்டாக ஜிம்மினும் அப்படியே பதறிட்டு வராரு. ஸோ வந்ததுமே சென்டரில் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார்றாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிருக்க, சொல்லாமல் இதுக்கு வந்த. ஜிமின், நான் இது கூட சொல்லிட்டு வரணுமா என்ன, நீ எல்லா விஷயம்ட்டு சொல்லிட்டு தான் பண்ணுறியா, நான் கேட்டு தான் பண்ணுறியா, உன் லைஃப்பில் எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் நீயே தானே முடிவு எடுக்கிற, நான் ஒரு ஜூஸ் குடிக்கிறது கூட முடிவு எடுக்கக்கூடாதா, நான் யார் கூட வேணால் போவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு கடுப்பாகுது. ஸோ அந்த பையன் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ப்ரோ என்ன ப்ரோ இப்போ எதுக்கு எல்லாரும் அவள் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஜிமின்ட்டு நீ வாயை மூடு அப்படிங்கிறாரு. சொன்னீங்க ஜிமின் இப்போ எதுக்கு அவன்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிற, பையன் நீ ஏஞ்சி வா போகலாம். நான் வரமாட்டேன், நான் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன்டா அப்படிங்கிறீங்க. வாடி போகலாம் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த பையன் ப்ரோ இருங்க, நீங்கள் யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வாயை மூடு அப்படிங்கிறாரு. நீ யார் முதல்ல அப்படிங்கெல்லாம் கூட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையன் நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். செம்ம கடுப்பாயிருந்தீங்க ஜிமினுக்கு. பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு திரும்பி பார்க்குறாரு. நீங்களே ஷாக்கில் இருக்கிறீங்க. இது எப்படா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மி கடுப்பாயிடுச்சு. அப்படியே கையை பிடிச்சி தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்கள் நில்லை, இன்னும் பிரச்சனை, நீ தான் ஒருத்தி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன், நான் ஏதாவது இந்த மாதிரி பண்ணேன்னா, அவன் ஆக்சுவலாக என் பாய் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவன் சும்மா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லவும், அவன் அவங்ககிட்ட எந்த இன்டென்ஷனில் பழகுறான்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு உங்களை. சொன்னீங்க அப்படியே பழகினாலும் அவன் நல்ல பையன்தான், அவனுக்கு நோ சொல்கிறதுக்கு எந்த ஒரு இது கிடையாது, எந்த ஒரு ரீசனும் இல்லை. பட் நான் தான் ஒரு ரீசன் இருக்குது, ஏன்னா நான் கலராக இல்லைல்ல, ஸோ அதனால் அவனுக்கு நோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் ப்ரப்போஸர் பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ப்ரப்போஸ் பண்ணா. என்னப்பா உனக்கு தான் நான் ப்ரப்போஸ் பண்ணா, எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸே அவன் மட்டும்தான், அவன் தான் பண்ணான். ஆனால் நல்ல பையன்தான், நல்லா கேராக பார்த்துக்கிறான், நல்லா தான் இருக்கு அவன் கூட இருந்தா. ஆனால் அவன் நல்ல கலராக இருக்கான், அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், நான் நல்லா இல்லையே, நல்லா இல்லை, அதனால தான் நான் வந்துட்டு அடியே மனசை கட்டி வச்சுட்டு நோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மிக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது இதை கேட்டதுமே. நல்லா இருக்கானா, ஹேண்ட்ஸமாக இருக்கானா அப்படிங்கிறாரு. ஆமாம் நல்லா இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், என்ன இப்போ அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாரு. இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் இதுக்குள்ளே என்னடி அர்த்தம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு கடுப்பாகுது. நீ வாய் மூடு, இப்போ என்ன பிரச்சனை, நான் அவனை தான் லவ் பண்ணுவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ ஜிம்மிக்கு கேட்டு அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போது சாரா இதெல்லாமே பார்த்துட்டு இருந்துருப்பா. ஸோ அதுக்கப்புறமா ஜிம்மினை வந்துட்டு அடுத்த பிரேக் டைமில் கூப்பிட்டு முதல்ல என்ன உங்கள் பிரச்சனை, நீ யூனாவை தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அப்போது ஏன் எந்நேரம் அவளை தனியாகவே விட்டுட்டு இருக்க, நீ உட்காந்துருக்கிறப்ப கூட அவகிட்ட பேசுகிற மாதிரி தெரியலையே, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க, ஆனால் நீ அவட்ட பேசுறதே இல்லையே, அவளும் நீ எழுந்திரிச்சு ஒயன் பின்னாடி போகிறப்பெல்லாம் பாவமாக பார்க்குறா, எனக்கு ஒன்றும் புரியல, ஒயன் அந்த பையன் கூட போனால் உனக்கே கோவம் வருது, சரி ஓகே, நீ யூனா கூட இருக்கிறப்ப அவளுக்கே டென்ஷன் ஆகுது, அவையே டென்ஷன் ஆகுறா, எப்போதாலும் கத்திகிட்டே இருக்கா, போய் அவ கூட பேசி ஏன் என்கிட்ட வந்து பேசுகிறேங்கிறா, என்னடா நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜிமின் வந்துட்டு அதை நீ முதல்ல ஒயன்கிட்ட கேளு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அதே மாதிரி சாரா அதே மாதிரி உங்ககிட்ட வந்து கேட்பா, இங்கே பாரு ஒயன், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, நீ அவங்கள லவ் பண்ணலைல்ல அப்படின்னு கேட்குறா. பைத்தியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அது வந்து இல்லை ஒயன், ஜிமின் அந்த பொண்ணுக்கிட்ட ஆக்சுவலாக அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க தானே, அவங்க பேசினா உனக்கே கோவம் வருது, நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, நீ ஏன் கோவிச்சுக்கிற, அன்றைக்கும் கோவிச்சிட்டு வந்த, அதுக்கப்புறம் காலேஜே மாற்றிட்ட,
உனக்கு அவன் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறா. சி, எனக்கெல்லாம் அப்படி கிடையாது, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃப்ரெண்டு தான், எனக்கும் அவன் ஃப்ரெண்டு தான். பட் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ எனக்கு எந்த ஒரு கோவம் வரலையே. ஆனால் உனக்கே வந்துச்சு, இது வரைக்கும் கோவம் வருதே. இப்போ கூட அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து அப்படியே முறைக்கிறியே, ஏன் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, எனக்கு யாரையும் பிடிக்காது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இது அப்படியே வந்துட்டு ஜிமின் கிட்ட சாரா சொல்கிறா, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டா, சரி ஓகே அப்படிங்கிறாரு. டே நில்லு, எங்கே போகிற நீ, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சாரா ஜிம்னை எழுத்து பிடிச்சி நிற்க வைக்கிறா. ஸோ ஜிம்னு அப்படி நிற்கிறாரு. எனக்கு தலை வெச்சிடும் போல் இருக்குது, என்னால் முடியலை. நான் வைன் கூட ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பந்து படிக்கிறேன். எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். உன் கூட 2.5 வருஷமாக படிச்சுட்ருக்கேன். உன்னை பற்றி நல்லா தெரியும், தெரியாமல் இல்லை. ஸோ உன்னோட நல்லா எனக்கு அவளை பற்றி தெரியும், அதுக்கப்புறம் உன்னை பற்றி நல்லா தெரியும். ஆனால் உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவளுக்கு யூனா கிட்ட நீ பேசினா பிடிக்க மாட்டேங்குது, சரி ஓகே, அவள் கேட்டால் எதுவும் இல்லைங்கிறாதான். ஆனால் நீ யூனாவை தான் லவ் பண்ணுற, அப்புறம் ஏன் அந்த பையன்கிட்ட பேசுனதுக்கு அவ்வளோ கோவப்படுற? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ சாரா இப்படி கேட்கவும் ஜிமின்ட்டு அது அப்படிங்கிறாரு. டேய் தெளிவாக முதல்ல சொல்லுடா, உனக்கு என்னடா பிரச்சனை, நீ யார் தாண்டா லவ் பண்ணுற, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த பக்கம் ஜிமின் இப்போ தான் சொல்கிறாரு, நான் ஒன்றும் யூனாவை லவ்வெல்லாம் பண்ணல, அவளுக்கு நான் ஓகேலாம் சொல்லலை அப்படின்ட்டு பவுட்டிலி வச்சுட்டு சொல்லிட்டுருக்காரு. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி சாராவுக்கு செம ஷாக்கு. ஏன்னா நான் ஓகே சொன்னேன்னு தானே சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இல்லைங்கிறாரு. அப்புறம் இல்லை இரு, ஏதாவது 2 பேர் சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிட்டீங்களா, அதனால இப்படி பேசுகிறியா? இல்லைடி, அப்புறம் என்னடா இப்படி சொல்கிற, அவள் உனக்காக காலேஜே மாறி வந்திருக்காடா அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜிமின் இருந்துட்டு, இங்கே பாரு சாரா, எனக்கு ஜூனா மேலே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. ஆக்சுவலாக அவள் ஸ்கூல் முடிகிறப்போ ப்ரப்போஸ் பண்ணாதான், பட் நான் எனக்கு வைன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு இவளுக்கு செம்ம ஷாக்கு. இது வைன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எப்பத்துலேருந்து? 10th படிக்கிறப்ப இருந்து. 10th என்ன சொன்ன இப்போ நீ? 10th படிக்கிறப்ப இருந்து? டேய் நீ +1 தாண்டா அவளை பார்த்த. இல்லை, நான் 10th படிக்கிறப்பந்தே அவளை எனக்கு தெரியும், அவளுக்கு தான் எனக்கு தெரியாது. நான் டெய்லியும் அவளை பார்க்கறதுக்காக ஸ்கூல் மாதிரி வரணும், ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. என் ஸ்கூல் அப்படியே ஆப்போசிட், உங்கள் ஸ்கூல் அப்படியே ஆப்போசிட்டா, அதனால தான் +1 ஸ்கூலே மாற்றிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அவள் சாரா அப்படியே பார்க்குறா. டே என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு சொல்கிற அப்படிங்கிறா. இல்லை, நான் நல்லா டைம் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு தான் 3 பேரும் வெளில போகலாம், அவுட்டிங்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல நிறையா ப்ரீ பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே யூனா ப்ரப்போஸ் பண்ணி, அது இவன் வைன் கேட்டு நான் விளையாட்டுக்கு ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லி அவள் கோச்சிட்டு வராமல் போயிட்டா. அதுக்கப்புறம் என் ஃபோன் எடுக்கலை, என்கிட்ட பேசலை, அவள் காலேஜ் கூட மாறிட்டா. எல்லாம் கண்டுபிடிச்சி வரத்துக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு அப்படிங்க மாதிரி சாராக்கு பெருமூச்சாக இருக்குது. என்ன ஏதோ கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டுருக்க, இதெல்லாம் நிஜமாடா? ஆமாடி, எனக்கு வைன் தான் பிடிக்கும், அவ்வளோதான் லவ் பண்ணுறேன் 10th ஆனால் சொல்கிறதுக்கு பயம் அப்படிங்கிறாரு. பயமா? எதுக்கு? இப்போ கூட பாரு, அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணான், அதுக்கு அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான், அழகாக இருக்கான், நல்லா இருக்கான், ஆனால் நான் நோ சொல்லிட்டேன் அப்படிங்கிறா. கேட்டால் அவன் வேறு கலராக இருக்கிறான், நான் வேறு கலராக இருக்கேன் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. வேறு கலராவா அப்படின்னு சாரா கேட்கவும், இல்லை அவன் ஒயிட்டாக இருக்கானா, இவன் பிளாக்காக இருக்காளாம். பிளாக் ஒன்றும் கிடையாது, டஸ்கின்னு ஏதோ உள்ள புது பேராக சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சாரா கேட்கவும், பைத்தியம் உனக்கு இன்னும் புரியலையா, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணலாம் வார்த்தானே சொல்லுவா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு சூப்பராக ஒரு நல்ல வியூ பார்த்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சு. 6 மாதமும் கடந்து போச்சு அப்படிங்கிறாரு. சரி ஓகே விடு, அப்போ இதான் மேட்ரா, நீ அவகிட்ட ஒரு சின்ன பொய் சொன்னங்காட்டி தான் இத்தனை பிரச்சனையும். உன்னை யார் அப்படி சொல்ல சொன்னா? சும்மா விளாட்டுக்கு சொன்னேன், அவள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ஆனால் இப்படி பண்ணுவான் நான் கனவாக கண்டேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. சரிடா, என்னமோ ஒன்று,
2 பேரும் ஃப்ரெண்டாக போயிட்டீங்க, நல்லா இருந்தால் சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறா. ஸோ ஜிமினுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே சாரோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு தேங்க்யூ அப்படிங்கிறாரு. இப்போ வந்துட்டு யூனா வந்து பாவமாக இருக்குது அவளை பார்க்கறதுக்கு சாராக்கு. ஸோ யூனா நீ ஏன் இங்கே வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு கேட்குறா. ஜிமினுக்காக தான். உனக்கு தெரியும்ல ஜிமின் வந்து வயனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னானே, உனக்கு சொன்னானாமா அப்படின்னு சொல்லவும் இப்போ வந்துட்டு யூனா என்ன சொல்கிறான்னா, தெரியும் ஆனால் என்னால் அவனை மாற்ற முடியும், நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணுறேன், ட்ரூவாக லவ் பண்ணுறேன், அவன் அதை புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ வந்துட்டு இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கே வந்து போயிட்டா சாராவும். இப்படி தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் ஜிமின் வந்து பேசினாலே இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, எரிஞ்சு விழுறீங்க. ஏன்னா வந்துட்டு இன்னுமே யூனா பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு அதனால. ஸோ சாராவுக்கு புரியுது, நீ அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கதாண்டா இன்னும் அவளுக்கு பிரச்சனை போல். அதை பார்த்து ஒரு மாதிரி பேப்பரெல்லாம் கசக்கி வச்சுக்கிறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கொண்டு வந்து காட்டுறா. ஸோ உங்களோட புக்கு தான். அப்படியே அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு வச்சுருப்பீங்க, அப்படி கசக்கி எரிஞ்சிருப்பீங்க. இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறாளா? அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு அதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. பிடிக்காம அந்த மாதிரிலாம் பண்ணுறாளா? பிடிச்சிருக்குடா ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த பக்கம் கரெக்டாக அந்த பையன் வந்தாரா. ஸோ வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. போகலாமா, கேன்டீன் போகலாமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் போகலாமே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போகிறீங்க. ஸோ ஜிம்முக்கு அப்படியே வயிற்று எரிச்சலாக இருக்குது, அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு. ஸோ சாரா ஓடி வந்து அதுவும் வெளியிருந்து தான் ஓடி வந்திருப்பா. டே ஜிமின் அப்படிங்கிறா. என்ன அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? யார் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. வயனும் அவனும் என்ன அப்படிங்கிறாரு. இல்லை வயனுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறான், இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு போகிறாங்க. அவன் கேன்டீன் போகல, அதுவும் அந்த மரத்துக்கடியில் அங்கே எதுவும் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்களாம், அங்கே ப்ரப்போஸ் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு ஜிமினுக்கு அப்படியே செம்மையாக ஷாக்கு. அப்படியே அங்கேன்னு தெரிச்சு ஓடுறாரு. இதை பார்த்துட்டு யூனா இருக்காளா. ஸோ யூனாவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுறா. அப்படியே அவன் அமைதியாக உட்காந்துருக்கா. ஸோ ஜிம்மி அப்படியே ஓடுறாரு. அப்படியே கிளாஸில் ஸ்டெப்பெல்லாம் இறங்கி ஓடிட்டுருக்காரு. ஸோ பின்னாடியே சாரா ஓடி வரா. ஐயோ என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டுருக்கா. கரெக்டாக அவங்க 2 பேர் ஓடி வரும்போது அங்கே அந்த பையன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் கேன்டீன் தானே போகிறேன்னு சொன்னேன், என்ன இங்கே கூட்டு வந்து நிற்க வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது வயன், உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல, நான் நல்லா உன்னை பார்த்துப்பேன், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கவிதையெல்லாம் சொல்லிட்டு உங்கள் கையில் வந்துட்டு ஒரு பூ கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கான் முட்டி போட்டு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அவன் நல்ல பையனாக தானே இருக்கான், அவனை ஹர்ட் பண்ணவும் உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு நின்றுட்டே இருக்கீங்க. சரி ஓகே கம்முனு இப்போதைக்கு வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவனும் ப்ளீஸ் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அவன் கையை நீட்டிட்டு இருக்கவும் கரெக்டாக உங்களோட கையை அப்படியே வாங்கலான்னு கொண்டு போகிறீங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஜிமின் வந்து நின்னுறாரு. இந்த பக்கம் சாராவும் வந்து நின்றுக்கிறா. ஓகேடே, ஸோ இதோட இந்த 1 ஷாட்டை இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு டைம் இல்லை, நான் ஆஃபீஸ் போகணும். சரி ஓகே நான் போயிட்டு வரேன். ஸோ டியர், நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அண்ட் வேறு என்ன சொல்லணும், உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கா? இந்த பார்ட் வந்துட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் இதோட நிறுத்தியிருக்கேன். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அப்போ மட்டும் நான் போடுறேன். இல்லைனா ஏன் பிடிக்கலன்னா ஏன் போடணும்? ஸோ அதனால் பார்க்குறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட நான் ட்ரை பண்ணுறேன். நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா கூட சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். வேறு என்ன, அவ்வளோதான். அண்ட் நேற்று 1 ஷாட் போடாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, இன்றைக்கி கரெக்டாக போட்டுருவேன். ஓகே வாங்க. ஸோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே டியர், ஐ மிஸ் யூ. சாரி, ரொம்பவே லேட்டாக விஷ் பண்ணுறேன். அண்ட் சாரி லவ் யூ. வேறு என்ன சொல்லணும், எனக்கு வேறு டைம் ஆகுறதுனால என்ன பேசுனே தெரியலங்க. சரி ஓகே நான் போயிட்டு வந்துட்டா சராங்க. நான் வந்துட்டு தூங்கிச்சு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதாங்க டியர்? ஒரு வேளை நான் பேச புரியலன்னா கூட சொல்லுங்கள். நான் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அங்கேயும் வளர்த்திட்டுதுன்னா அப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கூட பேச ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகேங்க டியர். அண்ட் டியர், நீங்கள் ஒருத்தங்க வந்துட்டு பேர் மறந்துட்டேனே, நேரமாக எழுந்திரிக்கிறதுக்கு டிப்ஸு கேட்டிங்கல்ல. ஸோ நான் அந்தளவுக்கு நேரமாக எழுந்திரிக்க மாட்டேன். நான் ஒரு 5:45 ஆரம்பித்து 6:15 தான் எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சு 6:00 வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் 7:30 இதை ரெக்கார்ட் முடிச்சுட்டு அடுத்து ஒர்க்கு கிளம்பணும். ஸோ 8:30 இங்கேருந்து கிளம்பிடணும். 1 hour தான் டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். நான் அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிக்க மாட்டேன்டியே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கஷ்டம் தான் நான் எழுந்திரிக்கணும். பட் அலாரம் வச்சுப்பேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. ஓகேவா?
இல்லைனா ஒரு விஷயம் டியர், நைட் நம்ம தூங்குறப்போ எந்த டைமுக்கு எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு நமக்கு முழிப்பு வந்துடும். நிறைய டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு நீங்கள் தூங்குறப்ப நினச்சிக்கோங்க, ஒரு 5 மணிக்கு எனக்கு எழுஞ்சிக்கணும், எனக்கு ஒர்க் இருக்குது, தூக்கம் தெளிஞ்சிடணும் அப்படிங்க மாதிரி வேண்டிக்கோங்க. அப்படின்னு நினச்சிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைமில் தூக்கம் கண்டிப்பாக தெளியும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நிறைய டைம் ஆயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, டாடா, சராங்கே.